என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மகர ராசிக்காரர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். மகர ராசிக்காரர்களை நான் ஒவ்வொரு நாளும் காதலிக்கிறேன். மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் 10-20 வருஷமாக என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன். ராசிநாதன் 3ஆம் இடத்தில் மறையும் பொழுது டிப்ரெஷன் வருகிறது. 3இல் இருக்கின்ற சனி பகவான் 3, 4, 5 பார்க்கிறார். 5ஆம் இடமாகப்பட்ட புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். யோகத்தை இப்போ முதல்ல அதிர்ஷ்டம் தான். அதிர்ஷ்டம் நம்ம ரொம்ப சிறப்பாக மகர ராசிக்காரர்கள் இருப்பீங்க. 3, 4, 5 பார்க்கிறார். 3இல் இருக்கின்ற சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா உங்களுடைய பாக்யஸ்தானம். பாக்யஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டம் வருகிற வருஷத்தில் மகர ராசிக்காரர்கள் மிகப்பெரிய உயரத்தை நீங்கள் அடையப் போகிறீர்கள். மிகப்பெரிய உயரத்தை அடைவீர்கள். இது உண்மை. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம் ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மகர ராசிக்காரர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். மகர ராசிக்காரர்களை நான் ஒவ்வொரு நாளும் காதலிக்கிறேன். மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் 10-20 வருஷமாக என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் பக்கத்துலேருந்து பார்த்துட்ருக்கேன். விட்டு போன வாழ்க்கையிலே. மகர ராசிக்காரருக்கு இந்த பாட்டுக்கு என்ன சார் சம்பந்தம்? ஆமாம், சம்பந்தம் இருக்குது. காரணம் என்ன? ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் இடத்துல மறைகிறார். இந்த ஒரு 2-3 வருஷமாக மகர ராசிக்காரங்க லவ் பண்ணுறதை மறந்துட்டீங்க. கடந்து என்று சார் கணக்கு தப்பாக சொல்லாதீங்க சார், கணக்கு கரெக்டாக பேசுங்க. ஒரு 7 வருஷமாக நாங்கள் மறந்துட்டோம். உண்மைதான். கடந்த 7 வருஷமாக நீங்கள் மகர ராசிக்காரங்க லவ்வுங்கிறதே மறந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. மனிதர்கள் என்றால் அன்பானவர்கள், மனிதர்கள் என்றால் மகத்தானவர்கள், மனிதர்கள் காதல் மேமிக்கவர்கள். இப்போல்லாம் இதெல்லாம் இருக்கல. எங்கே சார் எங்களுக்கு உள்ள லவ்ங்கிற சாஃப்ட்வேர்லாம் ஒர்க் ஆகி ரொம்ப நாளாகுது அப்படிங்கிற மாதிரி தான். நம் மூளையில் முள் முளைத்து விட்டது. ரொம்ப ரஃப்பாக போய்ட்டுருக்கு சார் லைஃபு அப்படிங்கிற மாதிரி தான். மகர ராசிக்காரங்களாம் அவுத்து விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, எங்கேயாவது போயிட்டு கண்காணாமல் போயிடணும் சார். இந்த ஊரே எனக்கு வேணாம், எனக்கு சீன்னு போயிடுச்சு, நான் எங்கேயாவது போயிட்டு வேறு ஒரு உலகத்துக்கு போய் புதுசாக ஒரு பிளானெட்டில் போய் வாழலான் இருக்கேன். ராசிநாதன் மறையும் பொழுது என்ன ஆகுன்னு டிப்ரெஷன். உலகத்தில் மிகப்பெரிய வியாதி என்ன தெரியுமா? உலகின் மிகப்பெரிய வியாதி என்ன சொல்லுங்கள்? டிப்ரெஷன். உங்கள் மனதை உங்களுக்கு அடக்க தெரிலன்னா நீங்கள் மிகப்பெரிய ப்ராப்ளத்தில் மாட்டிப்பீங்க. அது வாட்டவர் மேபி தான் ப்ராப்ளம் வரட்டும், ஆனால் உங்கள் மனது நீங்கள் சொல்வதை கேட்க வேண்டும். இதில் நீங்கள் உறுதியாக இருங்க. உங்கள் மனசு சொல்கிறத நீங்கள் கேட்கக்கூடாது, நீங்கள் சொல்கிறத அவங்க மனசு கேட்கணும். ராசிநாதன் 3ஆம் இடத்தில் மறையும் பொழுது டிப்ரெஷன் வருகிறது. 3இல் இருக்கின்ற சனி பகவான் 3, 4, 5 பார்க்கிறார். 5ஆம் இடமாகப்பட்ட புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். யோகத்தை இப்போ முதல்ல அதிர்ஷ்டம் தான். அதிர்ஷ்டம் நம்பர் 1. அப்போ என்ன ஆகுது? புத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு புத்திர பிராப்தி என்பது உண்டாகிறது. அப்போது மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளாக சொத்து சேர்க்கின்ற யோகம் இருக்கிறதா? அது இருக்கா, இது இருக்கா, எல்லாம் பண்ணுறீங்க. கவலையப்படாதீங்க. உங்களுக்கு நல்லபடியாக சொத்து சேர்த்துருவீங்க. நல்லபடியாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த யோகங்கள் எல்லாம் வரும். ரொம்ப சிறப்பாக மகர ராசிக்காரர்கள் இருப்பீங்க. 3, 4, 5 பார்க்கிறார். 3இல் இருக்கின்ற சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா உங்களுடைய பாக்யஸ்தானம். பாக்யஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டம் அதிகமாகிறது. நண்பர்களே, வாழ்க்கையிலே இந்த அதிர்ஷ்டம் என்பதை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. மகர ராசிக்காரர்களுக்கு திடீர் பம்பர்னு சொல்லுவாங்கள்ல, திடீர் பம்பர் போன்ற அமைப்புகள்லாம் உண்டாகும். திடீர்னு நீங்கள் லைஃப்பில் மேலே முன்னுக்கு வந்துடுவீங்க. அது எப்படி வருவீங்கலாம் தெரியாதுனா முன்னுக்கு வந்துடுவீங்க. அடுத்ததாக மகர ராசி 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா அயன சயனஸ்தானம், இல்லற சுகம். இதை அப்படியே சனி பகவான் 12ஆம் இடத்தை பார்த்துறாரு. 12ஆம் இடத்தை பார்க்கும்போது சுற்றுலா போகிறது, ஃபேமிலியோட கெட் டுகெதர் போகிறது, ஒரு ஜாலியாக வெளியே போயிட்டு வருது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மகர ராசிக்காரர்களுக்கு 3 அதிர்ஷ்டம். நீங்கள் சுற்றுலா போய் ஃபன் பண்ணுறீங்க, தேனிலவு போகிறீங்க, உங்கள் ஹஸ்பண்டோட ஜாலியாக இருக்கீங்க, அதனால் குழந்தை வந்தது. அந்த குழந்தை பிறந்த நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்தது, அப்படி வச்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு சைக்கிள். இந்த 2.5 வருஷத்தில் மகர ராசிக்காரர்கள்
மிகப்பெரிய உயரத்தை நீங்கள் அடையப் போகிறீர்கள். பெரிய உயரத்தை அடைவீர்கள். இது உண்மை. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த அதிர்ஷ்டம் 9ஆம் இடத்தை பார்க்கும்போது நீங்கள் ஏதேனும் ஒரு புதிய முயற்சி எடுத்தா, ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுறதா இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு சில பேர் இந்த கெசினோலாம் விளையாடுவாங்க, அவங்களுக்கு வரைக்கும் லாபம், அவ்வளோ நல்ல நேரம். சில பேர் புதிய முயற்சின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கிளைண்ட் ஃபீட்பேக்லாம் வாங்கி டேட்டா பேஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, டேட்டா சென்டர் வைப்பாங்க. அது போன்ற விஷயங்கள்லாம் எவ்வளோக்குள்ள புதுமைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து புதிய ரத்தம் தரணன அப்படிங்கிற மாதிரி புதிய ரத்தம் அதெல்லாம் நீங்கள் பண்ண உங்களுடைய புதிய திங்கிங்ஸ்க்கெல்லாம் ஒரு பதில் கிடைக்கும். நண்பர்களே, வாழ்க்கையினும் இந்த நிலத்திலே புதிய விதைகளை நீங்கள் ஊன்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த புதிய விதைகள் எல்லாம் செடியாகி முளைக்க வேண்டும். இதுதான் கான்செப்ட். புதிய விதைகளை நீங்கள் ஊன்ற வேண்டும். அதெல்லாம் நடக்கும். அடுத்ததாக டைஅப்பு. இப்போ 6 தாண்டி டைஅப். இங்கேருந்து கர்நாடகா போகிறீங்க, ஆந்திரா போகிறீங்க, கேரளா போகிறீங்க, அந்த மாதிரி மாநிலம் தாண்டிய இன்னொரு மாநிலத்தோடு கொண்ட டைஅப்பு போன்ற விஷயங்கள்லாம் ஒர்க் அவுட் ஆகும். சார், நான் இது மாதிரி நார்த் இந்தியாவில் பார்த்துட்டு வந்தேன் சார், உருளைக்கிழங்கு நல்லா இருக்குது, அங்கேருந்து ஏற்றுமதி பண்ணிடுவாங்க, நம்ம இங்கே டவுன்லோட் பண்ணி கோயம்பேட்டில் சப்ளை பண்ணுறோம். இந்த மாதிரியான வேலைகள் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த பீரியடில் நடக்கும். அடுத்ததாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற மிகப்பெரிய விஷயம் என்ன? 9ஆம் இடம் அப்படின்னா என்னென்னா, அப்பா வழி. சில பேர் பார்த்தீங்கன்னா அப்பாவோட வேலையை நீங்கள் எடுத்து செய்வீங்க. நீங்கள் ஒரு குடும்பமாக எல்லாருமா சேர்ந்து, நீங்கள் அப்பா அம்மா குழந்தைங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு பணியை செய்வீங்க. அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிறது. குடும்பத் தொழில் மாதிரி விஷயங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான அமைப்புகள் எல்லாம் உருவாகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான ஒரு நாளாக, ஒரு வருடமாக இந்த வருடம் என்பது அமையும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு புதுமையை சந்திப்பீங்க. ஒரு புல்லின் மீது வரும் பனித்துளியை போல ஒவ்வொரு நாளும் அது புதுமை. ஒவ்வொரு நாளும் அந்த பனித்துளி புதுமையாக வருகிறது. ஒவ்வொரு பனித்துளியும் ஒரு புதுமை. அந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு புதுமையை நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. புதிய சிந்தனைகளால் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவீங்க. 5ஆம் இடம் என்பது குழந்தை மட்டும் கிடையாது, இறை அருள். மகர ராசிக்காரருக்கு இறை அருளாலே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. இறையருள், கடவுளுடைய அருள் உங்களுக்கு அப்படி பரிபூர்ணமாக கிடைக்க போகுது. இறையருள் காரணம் 5ஆம் இடம் என்பது இறையருள். ஸோ இப்போ குலதெய்வத்துக்கு வேண்டிகிட்டு இருந்தேன் சார், ஆனால் நான் போவே இல்லை, ஒரு காரியம் நடக்கவே இல்லை, எங்களுக்கு ஒரே வேதனையாக இருக்குது, குலதெய்வம் கோச்சுக்குமான்னு எங்களுக்கு தெரில, கோபமாக இருக்கான்னு தெரில, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். நண்பர்களே, இந்த பதிவின் மூலம் ஒன்று கன்வே பண்ணுற கேட்டுக்கோங்க. எந்த குலதெய்வமும் உங்கள் மேலே கோவப்படாது, எந்த கடவுளும் உங்கள் மேலே கோவப்பட மாட்டார். அது எந்த மதத்தை சார்ந்த எந்த கடவுளாக இருந்தாலும் சரி. காரணம் என்னென்னா, கோவப்பட்டால் அவர் கடவுளே கிடையாது. எந்த கடவுளுக்கும் உங்களுக்கு தண்டனை கொடுக்க தெரியாது. கடவுள் என்றாலே கருணைமயமானவர், அன்புமயமானவர் தான். அப்போது நமக்கு வர்ற ப்ராப்ளம்லாம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ண கர்மா, நீங்கள் பண்ண பாவம் இது இருக்குல்ல, இது அட்மின் மாதிரி. கடவுளுங்கிறது ஹெச்ஆர் மாதிரி. ஹெச்ஆர் பாலிசி எப்பயுமே ஜாலியாக டுகெதர் வி நீட் டு பிலாங் இப்படி தான் பேசுவோம். ஆனால் அட்மின் பாலிசி இருக்குது பார்த்தீங்களா, 5 நிமிஷம் லேட்டாக கை வச்சிங்கன்னா ஆப்படைய சேலரி பிடிக்கிறோம். அட்மின் பாலிசி ரொம்ப கேவலமான பாலிசி. கடவுள் ஒரு சிஸ்டம் வச்சுருக்காரு. நீங்கள் பண்ண கர்மா, நீங்கள் பண்ண பாவம், இதுக்கெல்லாம் ஒரு சிஸ்டம் வச்சுருக்காரு. அந்த சிஸ்டம் பேர் என்ன? அட்மின். கடவுளோட பாலிசி என்ன? ஹெச்ஆர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கையிலே கடவுளுடைய நேரடி ஆசீர்வாதத்தை பெறுகிறீர்கள். அட்மினை பற்றி உங்களுக்கு தேவையே கிடையாது. கடவுளே நேரடியாக உங்களை பார்த்துடுறாரு. என்ன பண்ணுறார்? அப்படி ஒரு தூக்கி இதா நீ தாண்டா வீப்பின்ட்டார், அவ்வளோதான். நீங்கள் தான் இனிமேல் அட்மினுக்கே ஹெட்டு. அந்த மாதிரி ரூல்ஸை தாண்டிய விஷயங்களை உங்களுக்கு பண்ண வைப்பார். ஸோ அதனால் என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க. குலதெய்வம் கோபமாக இருக்குது, குலதெய்வம் உங்களுக்கு டென்ஷனாக இருக்குது, குலதெய்வம் உங்களை தண்டிக்க போகுதுன்னு எவனாவது சொன்னான்னா அதை கேட்காதீங்க. கடவுளுக்கு தண்டிக்க தெரியாது. நீங்கள் பண்ண தப்பு உங்களுக்கு ரிட்டன் வருது, நீங்கள் பேசின பேச்சு உங்களுக்கு ரிட்டன் வருது. அப்படி புரிஞ்சுக்கோங்க. அதனால் இங்கே நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்க, அதுக்காக சொல்கிறேன். ஸோ அப்போது மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான சிறப்புகள்லாம் கிடைக்க போகுது. ரொம்ப சூப்பராக இருக்க போகிறீங்க. இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.